அஞ்சலி குழந்தைய வச்சிட்ருக்காங்க. அப்போ ரெஜினா பார்க்குறாங்க. என்ன குழந்தை தூங்கிட்டே இருக்குது, சரி தூங்கட்டும் விடுமா, எழுந்தா பால் கொடுத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அப்போ அங்கே பால் புட்டி இருக்குது, இந்த பாலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. பாலா, எதுக்கு இந்த பால், பால்லாம் வேண்டாம் குழந்தை தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. இது என்ன தெரியுமா, போகும்போது முத்தழகு தன்னோட தாய்ப்பாலை கறந்து வச்சிருக்கா. அந்த பால் என்ன தெரியுமா, அவளோட ரத்தம் குழந்தைக்காக வச்சுட்டு போயிருக்கா. நீ கொடு, எழுப்பி தட்டி எழுப்பி இந்த பாலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சொல்கிறாங்க. பூமியோட பெரியம்மா சொல்லும் போது பயங்கரமாக கோவம் வருது அஞ்சலிக்கு. எதுக்கு எதுக்கு முத்தழகோட பால், அந்த பால்லாம் எங்களுக்கு வேண்டாம், நான் இனிமேல் முத்தழகிட்ட குழந்தைய கொடுக்கவே மாட்டேன், முத்தழகு குழந்தைக்கு பால் கொடுக்கவே கூடாது, என் குழந்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் புட்டியை வாங்கி அப்படியே தூக்கி அடிக்கிறாங்க. அடித்ததில் அந்த பால் புட்டி ஃபுல்லாக அப்படியே உடஞ்சி ஊற்றிடுச்சு. அதை பார்த்தோன்னே பூமியோட பெரியமாக்கு பயங்கரமாக கோவம் வருது. அஞ்சலி தவழிலே ஒன்று விட்டுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ பாலை வந்து ஊற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. தானம் வராங்க. ஏமா நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தைக்கு புட்டி பால் குடிக்க மாட்டான்னு தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் நீ என்ன வேலைக்காரி தானே, வந்ததை உன் வேலையை பார்த்துட்டு போ, தேவையில்லாதான் நீ பேசிகிட்டு இருக்காத, குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அஞ்சலி 2 பேருமே திட்டி அனுப்புகிறாங்க. குழந்தை அப்படி தூங்கிட்டே இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா குழந்தை எழுந்துக்கவே இல்லை. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுப்பி பார்க்குறாங்க. குழந்தை பயங்கரமாக மயக்கத்தில் இருக்கா. ஐயோ குழந்தை ஏதோ கான்ஷியஸ் இல்லாமல் இருக்கே, குழந்தை பால் குடிக்காமல் ஏதோ மயக்கமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. குழந்தைய எழுப்பி பார்க்குறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட பெரியமா எல்லாருமே பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. குழந்தைய பார்த்தோன்னே அப்படியே ஃபோன் பண்ணுறாங்க. ஸ்வேதா ஃபோன் பண்ணி முத்தலகிட்ட சொல்கிறாங்க, மீனாட்சி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு கேட்குறாங்க. இல்லை மீனாட்சிக்கு கான்ஷியஸே இல்லை, பால் குடிக்காமல் ஏதோ ஆயிட்டு இருக்கு, மயக்கத்தில் இருக்க குழந்தை, சீக்கிரம் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்வேதா அதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோட அங்கேருந்து முத்தலகு ஓடி வராங்க. அப்படியே பார்க்குறாங்க அஞ்சலி. குழந்தைய ஃபஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம், இங்கே இருந்தால் எதுவும் ஆகாது, ஏன்னா குழந்தை மயக்கத்தில் இருக்க, என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. வாங்க குழந்தைய தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. முத்தழகு பயங்கர பதட்டமாக போகிறாங்க. ஐயோ மீனாட்சிக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது, கடவுளை நீ தான் காப்பாற்றணும், எதுவுமே ஆகக்கூடாது, குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட